ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் பீகார் எஸ்எஸ்சி ஓரியன்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து என்னன்னா சைத்தி. இந்த சைத்தி எதோட கம்பேர் பண்ணலாம்னா தமிழ்நாடோட பொய்க்கால் குதிரையாத்தோட கம்பேர் பண்ணலாம். ஏன் கம்பேர் பண்ணலாம்னா இந்த இமேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரைக்குள்ள வந்து என்னன்னா ஆள் இருப்பாங்க. பட் இதுல என்ன வேரியேஷன் அப்படின்னா இந்த இதுல ஆடுறவங்களோட கலர் ட்ரெஸ் பாருங்களேன், என்னன்னா எல்லோ கலர்ல இருக்கும். பட் அதே இது தமிழ்நாடுல அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்ப என்ன சொல்லிடலாம்னா அந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லோ கலர் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோ அட்டைன்ஸ் தான் அது சைத்தியோட வந்து டான்ஸ். சைத்தி ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா பீகார், இது தெரிஞ்சிருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஆடும்போது வந்து சிங் பண்ணிட்டே ஆடுவாங்க. அப்ப கையில வந்துன்னா காட்டல் அப்படின்னு வச்சுப்பாங்க. காட்டல்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு மாதிரி மணி இருக்கும், அதுல சவுண்ட் வச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சிங் பண்ணிட்டே வந்து ஆடுவாங்க. ஸோ ரிலேட்டட் வந்து என்னன்னா சைத்தி டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இன் ஸ்டேட் ஆஃப் வந்து பீகார், ரைட்டா? ஸோ அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஜிசியா ஃபோக் டான்ஸ். இது 3 இடத்துல ஃபேமஸ். ஒன்னு வந்து மித்திலா, செகண்ட் வந்து போஜ்புரா, மூணாவது வந்து மாதேஷ் ப்ராவின்ஸ் ஆஃப் நேபாள். ஏன் நேபாள் வருதுன்னா பீகார் நேபாள் எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கனால இந்த ஃபோக் டான்ஸோட இன்ஃபுளுன்ஸ் அங்கமே இருக்கு. சரி, இப்ப இந்த மித்திலா வந்து இருக்குல்ல, இது ஆல்ரெடி நம்ம எங்கன்னா பாலிட்டில லேர்ன் பண்ணிருப்போம். எப்படி லேர்ன் பண்ணிருப்போம்னா இந்த மித்திலா ரீஜன்ஸ் வந்துன்னா பீகார்லயும் வரும், அதே மாதிரி வந்துன்னா ஜார்க்கண்ட் ரீஜன் கிட்டயும் வரும், ரைட்டா? அப்படி இருக்கும்போது இங்க பேசுற லாங்குவேஜ் தான் வந்து மைத்தாலி லாங்குவேஜ் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ மைத்தாலி லாங்குவேஜ் எது கீழே இருக்குன்னா 8th ஷெடியூல் கூட இருக்கும். பார்ட் ஆஃப் வந்து 22 லாங்குவேஜ் வந்து இருக்கும், சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், மைத்தால ரீஜன், போஜ்புரா பிளஸ் வந்து மாதேஷ் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு என்னன்னா ஜிசியா டான்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டான்ஸ் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவானா எங்கானா வந்துன்னா உமன் டான்சர். எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆஃபரிங் வந்து ப்ரேயர் டு லார்ட் இந்திரா ஃபார் வந்து என்னன்னா குட் மான்சூன் அண்ட் வந்து ரிச்சான ஹார்வெஸ்ட். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அடுத்த டான்ஸ் வந்து என்ன போகணும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா விதேசியா வந்துன்னா ஃபோக் டான்ஸ். இது யாரு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா போஜ்புரி பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இன் ஸ்டேட் ஆஃப் வெஸ்டர்ன் பீகார். இந்த ஃபோக் டான்ஸ் வந்து ஒரு தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. தியேட்டர் அப்படின்னு வந்தாவே வந்து டிராமா இருக்கும். அந்த டிராமாவை வந்துன்னா ரிட்டன் பை வந்து பீகாரி தாகூர். இவர் என்னன்னா ஃபேமஸ் போஜ்புரியோட ரைட்டர், வெல் நோன் அப்படின்னு வந்து என்னன்னா சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். அப்ப விதேசியா அப்படின்னு வந்தாவே வந்து பீகார், யாரோட பீகாரி தாகூர் ஆத்துல வந்து, ரைட்டா? ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னா ஜாட் ஜெட்டின். இந்த இமேஜ் வந்து என்னன்னா நான் ஒருத்தர் வச்சுக்கேன். இந்த ஜாட் ஜெட்டின் ஃபோக் டான்ஸ் ஆஃப் வந்து பீகார், அதுவும் பர்டிகுலரா எந்த ரீஜன் சொன்னா மித்திலா, அதே மாதிரி வந்து கோசி ரீஜன். இந்த கோசி எங்க நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோசி சாரவாஃப் வந்துன்னா பீகார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் சிஸ்டம் படிக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோசி ரிவர் அதாவது ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஃபிளட்டை வந்து என்ன பீகார் ரீஜன்ல கிரியேட் பண்றதுனால சாரவாஃப் பீகார்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக. ஸோ இந்த டான்ஸ் ஃபோக் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம்ட் ஆன் வந்து மூன்லிட் நைட். மூன்லிட் நைட் அப்படின்னு பார்த்தாவே பௌர்ணமி டைம்ல வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து ஜான் ஜெட்டின். இந்த இது என்னன்னா மான்சூன் சீசன் அப்போ வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பேசிக்ஸ் லெவல் நான் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதூர் வந்துன்னா ஃபோக் டான்ஸ். இது யாரு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஓராவன் ட்ரைப் ஆஃப் வந்துன்னா பீகார். இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சார்கோல் வந்துன்னா ஃபெஸ்டிவல். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலோட ஓரியன்டா வந்து என்னன்னா நிறைய ஃபோக் டான்ஸ் வந்து அட்டாச் வரும். அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் டான்ஸா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாதூர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா மெயின்லி சிம்பாலிஸ் பண்றது ஃபெர்டிலிட்டி, அதே மாதிரி வந்து விட்டாலிட்டி. விட்டாலிட்டி மீன்ஸ் வந்துன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷோ த ட்ரிபியூட் டு வந்துன்னா மதர்லாண்ட் வித் வந்து டிவோஷன் ஆஃப் சன் காட். இது ரிலேட்டடா இருக்கிறது வந்து ஒரு ஃபோக் டான்ஸா வந்து ஜாதூர் ஃபோக் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து பீகார். இது நம்ம எஸ்எஸ்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாரா டான்ஸ். இந்த டான்ஸ் எதை டிபிக் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா உமனோட வந்து என்னன்னா சஃபரிங்கை வந்து என்னன்னா காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சஃபரிங்கை காமிக்கிற அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சஃபர் ஆகுறாங்க இல்ல சேடா இருக்காங்க, அதை பத்தி பேசுற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து பிராகா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா பீகார், ரைட்டா? இந்த டான்ஸ் ஆல்சோ எங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் அண்ட் யூபிலுமே வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் மேஜர்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் ரீஜன் அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் டான்ஸ் போலாம். கஜாரி டான்ஸ். இந்த டான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூனை வந்து என்ன வெல்கம் பண்றதுக்காக, பர்டிகுலர்லி சவுத் வெஸ்ட் மான்சூனை வெல்கம் பண்றதுக்காக ஒரு ஃபோக் டான்ஸா வந்து கஜார் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா பீகார். இது எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இன் மந்த் ஆஃப் வந்துன்னா ஸ்ரவன். ஹிந்து கேலண்டரோட மந்த் தான் ஸ்ரவன் சொல்லுவாங்க. இது 5th மந்த் ஆஃப் ஹிந்து கேலண்டர். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஆவணி மாசம் வந்து என்னன்னா இந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷ் கேலண்டர்ல என்ன இருக்கணும் ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஏன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்? நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூனோட பீரியட் வந்து என்ன அப்படின்னா லேட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா? அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டான்ஸ் டு ரிலேட்டட் டு வந்துன்னா மான்சூன், அதனால வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இருக்கு. அதே இன்னொரு மாசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்து கேலண்டர் வந்து 15 பாத் இன் 6 மந்த் வரும். ஏன்னா லேட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்னால வந்து
ஹிந்து கேலண்டர் மந்த் ஆஃப் வந்து என்னன்னா ஸ்ரவன் அண்ட் பந்திரபாத் ரிலேட்டடா இருக்க ஃபோக் டான்ஸ் வந்து என்ன கஜாரி டான்ஸ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா. இந்த இமேஜ்மே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகர் டான்ஸ் வந்து என்ன மகோத்சவ். ஆக்சுவலி இது நேம்ல இருக்கு, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ராஜகர் வந்து என்னன்னா ஃபேமஸ் சிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் அப்படின்னு வரும். இது நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிசில இருந்து ஆர் மெடிவல் டைம்லயே வந்து ராஜ்கிர் ஃபேமஸ் சிட்டி அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்க சிட்டி ஆஃப் பீகார். அதோட வந்து என்ன மகோத்சவ். மகோத்சவ் அப்படின்னா 3 டே வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ 1986ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒய் ஐம் டெல்லிங் இமேஜ் அப்படின்னா ஒரு டான்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து என்ன ஸ்டார்டிங் தாங்க ஒன்லைனரா இருக்கும்போது அதை நம்ம அகைன் ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி இமேஜ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்ன பயன் தோம் காட்ச் வந்து என்ன ஃபோக் டான்ஸ். இது பீகார்ல மித்திலா அதே மாதிரி வந்து போஜ்புரி ரீஜன்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே ஜார்க்கண்ட்ல பார்க்கும்போது வந்துன்னா நாக்பூரி வந்துன்னா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பீகார்ல இது தாம்கோச், அதே ஜார்க்கண்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நாக்பூரி ஃபோக் டான்ஸ். இப்ப மித்திலா அப்படின்னு வந்தாவே வந்து மைத்தாலி லாங்குவேஜ் வந்து என்ன உள்ள வந்துருவாங்க. போஜ்புரி அப்படின்னு வந்தாவே வந்து என்னன்னா போஜ்புரி லாங்குவேஜ் வந்து உள்ள வந்துருவாங்க ரைட்டா. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவத்துல வச்சுக்கிறதுக்காக வந்து சொல்றேன். இந்த இமேஜ்மே நாவத்துல வச்சா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ஸோ இது வரைக்கும் மேஜரா இருக்க ஃபோக் டான்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன டான்ஸ் வந்து என்னெல்லாம் பீகார்ல இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா போஜ்புரி ஜூமர் டான்ஸ். இந்த போஜ்புரி ஜூமர் டான்ஸ் எந்த ரீஜன் அப்படின்னா மகத் ரீஜன். மகத் அப்படி வந்தாவே வந்து என்ன பீகாரோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து என்ன ஜார்னி டான்ஸ். இந்த ஜார்னி டான்ஸ் வந்து என்னன்னா ஜுலாகா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு ரிச்சுவலிஸ்டிக் வந்து என்ன டான்ஸ். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோகர் வந்து என்ன கெல்வானா. ஸோ இந்த டான்ஸ் என்ன உமன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்காக பண்றாங்க அப்படின்னா டு செலிப்ரேட் த பர்த் ஆஃப் அந்த சைல்ட். அதுக்கு ரிலேட்டடா பண்றதா வந்து ஜோகார் கெல்வானா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் கிஷன் வந்து என்ன நிருத்தியான் இருக்குல்ல. இதுல கிஷன் அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லலாம் ஃபார்மர் அப்படின்னு வந்து என்ன சொல்லிடலாம் ரைட்டா. அப்ப ஃபார்மர் ரிலேட்டடா இருக்கிற டான்ஸ் வந்து கிஷன் நிருத்தியா. நிருத்தியா மீன்ஸ் வந்து டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரைட் ஆஃப் ஃபார்மர் ஆஃப் வந்து பீகார் ரிலேட்டடா தான் கிஷான் நிருத்தி அப்படின்னு இருக்கு. அடுத்த டான்ஸ் வந்து நாட்டுவா டான்ஸ். நாட்டுவா டான்ஸ் வந்து ஆல்சோ கால்வன் நாட்டுவா கால்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நாத்துல வச்சுக்கோங்க நாட்டு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஆந்திரா தெலுங்கானான்னு போயிடும். இதுல நாட்டுவா ஏ இருக்கு. அதனால என்ன வரும் அப்படின்னா ரிலேட்டட் வந்து பீகார் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அடுத்து ஃபைனல் டான்ஸ் வந்து கர்மா டான்ஸ். இந்த கர்மா டான்ஸ் ஏன் நேம் வச்சிடும் கர்மா ட்ரீ அப்படின்னு வந்து ஒரு ட்ரீ வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து பீகார்ல இருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்காங்க கர்மா டான்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இந்த டான்ஸ் செலிப்ரேட் பண்றது என்னன்னா விச் ஸ்டாண்ட் ஃபார் வந்து ஃபார்ச்சூன் அண்ட் குட் லக். அது ரிலேட்டடா இருக்கு இந்த ட்ரீ லைக் அதை வந்து என்னன்னா பாக்குறாங்க. அது ரிலேட்டடா இருக்கிற டான்ஸ் வந்து கர்மா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து பீகார். இது எல்லாமே சின்ன சின்ன டான்ஸ் பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ரைட்டா.